ஹாய் ஹலோ வணக்கம். கொத்தவரங்காய் எப்படி ஒரு வித்தியாசமான சுவையில் செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்து கொஞ்சோண்டு பெருங்காயம், பச்சை மிளகாய், வெங்காயம், சீரகம், வேர்க்கடலை எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் கொஞ்சம் வறுத்துக்கிறணும். வேர்க்கடலை நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி வறுத்துக்கிறணும். பச்சை மிளகாய் தான் இதில் உரப்பு, அதனால் உங்களோட உரப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்து அதை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை கோர்ஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா பிஞ்சாக இருக்கிற கொத்தவரங்காய் அதே கடாயில் நம்ம அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வறுத்தோம்ல அதே கடாயில் போட்டு நல்ல கொத்தவரங்காயை உப்பு உங்களுக்கு தேவைன்னா தண்ணி விட்டு நீங்கள் நல்லா அதை வதக்கிக்கிறணும். நல்லா அந்த கொத்தவரங்காய் தண்ணி எண்ணெயிலேயே நல்லா வெந்துடணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்குறோம்ல அந்த வேர்க்கடலை அந்த பேஸ்ட்டு அதை போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அது கொத்தவரங்காயோட நல்லா கொத்தவரங்காய் ப்ளஸ் அந்த வேர்க்கடலை எல்லாம் நல்லா ஆன உடனே நல்லா வெந்த உடனே மல்லிப்பொடி, மிளகாய் பொடி அதை போட்டு கலக்கி விடுங்க. சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.